Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.2ல் கொஸ்டின் நம்பர் 4 வரைக்கும் சால்வ் பண்ணோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 5ல இருந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ 5th கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். ஷோ தட் தி ஃபங்க்ஷன் சிக்னம் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் பேர் என்ன? சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் கிவன் பை. ஸோ அந்த எஃப் எப்படி கிவன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் 1. எப்போ அப்படின்னா இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0, 0 இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, -1 இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 is neither 1 to 1 nor on 2. ஸோ இந்த ஃபங்க்ஷனுமே நமக்கு லாஸ்ட் ஆஃப் 3-4ல் பார்த்த மாதிரி இந்த சிக்னம் ஃபங்க்ஷன்றதுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். உங்களோட கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி செக்ஷனில் இதை பற்றியும் நம்ம பேசுவோம். அதனால் இதையும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுப்போம். அதாவது எக்ஸ் 0 விட பெருசாக இருக்கும்போது ஆன்சர் 1, ஃபங்க்ஷன் 1. at the point 0ல it is 0, less than 0ல -1. இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். அப்போ இதை ஃபஸ்ட்டு கிராஃப் வரைஞ்சிரும், அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ கிராஃப் ஷீட்டில் ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் ஜஸ்ட் ஒரு 5 வேல்யூஸ் மொத்தம் நான் எடுத்துக்கிறேன் எல்லா பக்கமும். வந்து நீங்கள் ரைட் சைட் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் 6 வேல்யூஸ், சிமிலர்லி நெகட்டிவில் ஒரு -4. ஜஸ்ட்டு நமக்கு ஆக்சுவலி 3 வேல்யூ இருந்தால் போதும், -1 0 1. ஸோ இந்த 3 வேல்யூ நமக்கு இருந்தால் போதும். ஆக்சுவலி இங்கே 0 இருக்கும், ரைட் ஆரிஜின். சரி, இப்போ நமக்கு கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க? less than 0 and greater than 0 and equal to 0. ஸோ greater than 0ல ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன? 1. ஸோ அப்போ greater than 0னா இந்த பக்கம் ஃபுல்லாக 0 விட தாண்டி எந்த வேல்யூ எடுத்தாலும் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன? ஸோ 1ங்கிற இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் நமக்கு வரப்போகுது, ரைட்? ஸோ எங்கே எடுத்தாலும் வேல்யூ எடுத்தாலும் ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த இடத்துல ஓப்பனாக இருக்கும் 1க்கு, ஏன்னா இந்த பாயிண்ட் இன்க்ளூடட் இல்லை. ஏன்னா 0ல ஃபங்க்ஷன் வேல்யூ அட் தி பாயிண்ட் 0ல இட் இஸ் 0, ரைட்? நெக்ஸ்ட்டு லெஸ் தென் 0னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் சைடு. ஸோ நெகட்டிவ் சைடில் வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் வேல்யூ? இட் இஸ் -1. ஓகே, ஸோ அப்போ லெஸ் தென் 0ல இட் இஸ் -1. ஸோ இந்த பாயிண்ட்டுமே ஆக்சுவலி நாட் இன்க்ளூடட். ஸோ என் பாயிண்ட் மட்டும் இன்க்ளூடட் இருக்காது, ஏன்னா அங்கே நம்ம 0ல டிஃபைன் பண்ணிட்டதுனால திஸ் இஸ் ஆல்சோ நாட் இன்க்ளூடட். ஸோ அப்போ நாட் இன்க்ளூடட்னா ஓப்பன் இதில் போடணும், ஸோ இன்க்ளூடட்னா டார்க்காக போடுங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி அந்த சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்னு அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு இது என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ இட் இஸ் நாட் கண்டினியூஸாக இல்லை. இங்கேருந்து இப்படி வருது, ஸோ இங்கே ஒரு ஜம்ப் ஆகுது, இங்கேருந்து இப்படி போகுது, ரைட்? இதை நம்ம கண்டினியூட்டி கான்செப்டில் தி சேம் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம அங்கே பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் இது 1 to 1 on 2 அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, சரி, இப்போ செக் பண்ணுவோம். ஸோ கிவன் என்னது? எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0, 0 இஃப் எக்ஸ் லெஸ் தென் எக்ஸ் ஈக்குவல் டு 0, -1 இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 1 to 1 செக் பண்ணோம். ஸோ 1 to 1 செக் பண்ணுறதுக்கு எஃப் ஆஃப் 2ஓட ஆன்சர் என்ன? 1 அண்டு எஃப் ஆஃப் 3ஓட ஆன்சரும் என்ன? 1. எப்படி? இப்போ நம்ம இந்த டயக்ராம்லேயே பாருங்களேன், 2ஓட இமேஜ் என்னன்னு பாருங்க, 1, 3ஓட இமேஜும் 1, 4ஓட இமேஜ் 1, 5ஓட இமேஜ் 1, நிறைய எல்லா எலிமெண்ட்டும் இமேஜ் 1 தான். இப்போ 2ஓட இமேஜும் 1, 3ஓட இமேஜும் 1. ஸோ ரெண்டோட இமேஜும் ஈக்குவல், பட் 2 and 3 ஈக்குவலா? இல்லை. therefore எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2, பட் x1 x2 ஈக்குவல் கிடையாது. therefore எஃப் இஸ் என்னது? நாட் 1 to 1. ஸோ 1 to 1 கிடையாது. நெக்ஸ்ட் ஆன் டூ கேஸ்க்கு ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ த கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கேன் டேக்ஸ் எத்தனை வேல்யூ? ஒன்லி 3 வேல்யூஸ். ஏன்னா அவுட்புட் என்ன வருது பாருங்க, நமக்கு டயக்ராம்லேயே பாருங்க, இங்கே ஃபங்க்ஷன் அவுட்புட்லேயே இருக்கும் 1 0 -1. இதுதான் அவுட்புட். இப்போ டயக்ராம்லேயே பாருங்களேன், த்ரூ அவுட் 1 எடுக்குது கோடொமைனில், அதாவது 1 எடுக்கும், -1 எடுக்கும், அண்ட் தி பாயிண்ட் 0. 3 பாயிண்ட் தான் நமக்கு ஆன்சரில் வருது. பட் நமக்கு கோடொமைன் என்ன? ஆக்சுவலி ஃபங்க்ஷனில் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர். அப்போ கோடொமைனோ ரேஞ்சில் 3 வேல்யூ தான் இருக்கும். கோடொமைனோ ரேஞ்சோ ஈக்குவல் இல்லை, அதனால இது ஆன் டு இல்லை, அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். இதோடவே முடிஞ்சு ஆன் டு இல்லைன்னு. பட் நான் இங்கே ப்ரூஃப் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பாருங்கள், there is a number -2 belongs to R or +2, whatever the number it may be. Okay, so -2 belongs to R codomain. It does not have any pre-image x belongs to R in the domain such that f of x equal to -2. அதாவது இந்த 3 நம்பரை தவிர, ஸோ -1 0 +1 இந்த 3 நம்பரை தவிர வேற எந்த நம்பர் எடுத்தாலுமே அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்காது, டொமைன்லேருந்து மேப்பிங் வராது. ஸோ அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. therefore எஃப் இஸ் நாட் ஆன் 2. இல்லை, இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா? சிம்பிளாக இங்கேயே முடிச்சுட்டு போயிடுங்க. ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவல் இல்லை, ஸோ தட் இட் இஸ் நாட் ஆன் 2. ஹென்ஸ் எஃப் இஸ் நெய்தர் 1 to 1 நார்
onto அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 5. ஸோ கொஸ்டின் 6 என்னன்னு பாருங்கள். லெட் ஏ பி தி செட் 1 2 3, பி வந்து 4 5 6 7 அப்படின்னு 5 எலிமெண்ட். And then f is nothing but 1, 4, 2, 5, 3, 6. b a function from a to b. அப்போ f என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க. 1 எடுத்தீங்கன்னா 4க்கு மேப் ஆகும், 2 எடுத்தீங்கன்னா 5க்கு, 3 எடுத்தா 6க்கு. ஷோ தட் f is 1 to 1. சிம்பிளா 1 to 1 மட்டும்தான் ஷோ பண்ண சொல்றாங்க. சிம்பிள் கொஸ்டின், ரைட்? சரி, இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? கிவன் எழுதிக்கிறேன். a செட் என்ன 1, 2, 3. b செட் என்ன 4, 5, 6, 7. f is a function from a to b. f எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? 1, 4, 2, 5, 3, 6. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு ஏவோட செட் எழுதிக்கிறேன் 1 2 3, பியோட செட்டு 4 5 6 7. ஓகே, இப்போ 1 எங்கே மேப் ஆகுது? 1 goes to 4. ஸோ அப்போ 1 goes to 4 மேப் பண்ணியாச்சு ஆரோ டயக்ராமில். ஓகே, ஸோ ஆரோ டயக்ராமில் மார்க் பண்ணோம். ஸோ 1 எங்கே போகுதுன்னா 4க்கு மேப் ஆகிருக்கு. சிமிலர்லி 2 goes to எங்கே? 5க்கு. தென் 3 goes to 6க்கு. ஓகே, ஸோ 3 goes to 6. இதுதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் மேப்பிங் நடந்துடுச்சா? எஸ், டெஃபினெட்லி. டொமைனில் இருக்க எல்லாத்துக்கும் யூனிக்காக தான் மேப்பிங் நடந்திருக்கு. கோடொமைனில் ஒரு என்ட்ரி எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மளை கேட்ட கேள்வி என்ன? இது 1 to 1 கேட்டாங்க. எஸ், இட்ஸ் 1 to 1. ஏன்னா டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் யூனிக்காக தான் மேப்பிங் நடந்திருக்கு. ஆன் டூவாக கேட்டாங்கன்னா நாட் ஆன் டூ. ஏன்னா there is a number 7 in the domain, கோடொமைன். இட் டஸ் நாட் ஹாவ் எனி எலிமெண்ட் இன் தி ப்ரீ இமேஜ், ரைட்? அதாவது ரேஞ்சும் கோடொமைனா ஈக்குவல் இல்லை. ரேஞ்சில் இந்த 3 நம்பர் வரும், கோடொமைனில் 4 நம்பர் இருக்கும். ஸோ தட் தே ஆர் நாட் ஈக்குவல். ஸோ தட் ஃபோர் f of 1 equal to 4, f of 2 equal to 5, f of 3 equal to 6. Therefore the images of distinct elements of A under F are distinct. அதாவது distinct element of A னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் வேற வேற எலிமெண்ட், ரைட்? distinct element, வேற வேற elements in A, it has distinct images in F. அதாவது 2 different element எடுத்தீங்கன்னா different images வருது. Hence the function F is 1 to 1. அவ்வளோதான் முடிஞ்சு. f வந்து 1 to 1 ப்ரூவ் பண்ணியாச்சு. தென் 7th one, in each of the following cases. ஸோ 2 கேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வெதர் தி ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1, on to, or பைஜெக்டிவா அப்படின்றது கேள்வி. இங்கே வந்து ஸ்டேட் வெதர் தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அது வந்து 1 to 1 இல்லை, on to இல்லை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக கவுண்டர் எக்ஸாம்பிளை கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாம், ரைட்? பட் இங்கே ஸ்டேட் வெதர்னு சொல்லியிருக்கிறதால இட் மே ஆர் மே நாட் பி ட்ரூ, ரைட்? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் இஸ் டிஃபைன்டு பை. ஃபர்ஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 4x எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன், எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + x². இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க விஷயம். ஓகே, சொல்யூஷன். அப்போ நான் 1 to 1 அண்ட் on to ப்ரூவ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் to real number is defined by என்னது? f of x equal to 3 - 4x ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 to 1 என்ன செக் பண்ணணும்? ஃபார் எனி x1, x2 பிலாங்ஸ் டு ஆர். ஆருங்கிறது இங்கே செகண்ட் டொமைனில் இருக்க என்ட்ரி, ரைட்? ஸோ ஆர் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர். ஓகே, லெட் எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 நான் எடுத்து x1 ஈக்குவல் டு x2 வந்துச்சுன்னா 1 to 1, இல்லைனா 1 to 1 இல்லை, ரைட்? அப்போ விச் இஸ் 3 - x1 ஈக்குவல் டு 3 - x2. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னா 3 - 4x, ரைட்? ஸோ அப்போ எஃப் ஆஃப் x2 என்ன? 3 - 4x1, சாரி. ஸோ இட் இஸ் 3 - 4x. ஓகே, ஸோ அப்போ இந்த 3 கேன்சல் ஆகுமா? ஏன்னா இந்த 3 எங்கள் ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா இட் இஸ் -3. ஸோ +3 - 3 கேன்சல் ஆகி யுவர் ரிமைண்ட் வித் -4x1 ஈக்குவல் டு -4x2. ஸோ -4 - 4 ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணிங்கன்னா வில் கெட் x1 ஈக்குவல் டு x2. அப்போ நம்ம f of x1 ஈக்குவல் டு f of x2 எடுத்து x1 ஈக்குவல் டு x2 ப்ரூவ் பண்ணிட்டோம். தட் ஃபோர் என்னது? f இஸ் 1 to 1. ஸோ 1 to 1 ப்ரூவ் ஆயிடுச்சு, முடிஞ்சது. ஸோ அடுத்து on to போகணும். ஸோ on to என்ன கண்டிஷன்? ஃபார் எனி எலிமெண்ட் y பிலாங்ஸ் டு r கோடொமைன் தேர் எக்ஸிஸ்ட் x ஈக்குவல் டு 3y - 3 - y/4 பிலாங்ஸ் டு r. எப்படி இது கொண்டு வரோம்? ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன? f of x ஈக்குவல் டு 3 - 4xன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம f of x யூஸ்வலி என்ன பண்ணுவோம்? yன்னு எடுப்போம், ரைட்? ஸோ அப்போ இந்த y வேணும். ஸோ y எடுக்கிறப்ப நான் இங்கே என்ன பண்ணணும்? இந்த y இங்கே கொண்டு வரலாம். ஸோ கொண்டு வரலாம், இல்லை இந்த 4x இங்கே கொண்டு வரலாம். ஏன்னா எனக்கு தேவை x இதிலேருந்து. ஸோ 4x இங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? 4x ஈக்குவல் டு 3 - y. ஸோ அப்போ இதிலேருந்து எனக்கு x வேணும்னா என்ன பண்ணணும்? ஸோ 3 - y டிவைடட் பை 4. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அப்போ கிவன்ல இருந்து தான் நம்ம எக்ஸை கொண்டு வரணும் on to ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ அப்போ 3y - 3 - y/4 பிலாங்ஸ் டு r, தட் இஸ் இன் தி டொமைன் சச் தட் கண்டிஷன் என்ன? f of x ஈக்குவல் டு yன்னு வரணும். அதாவது f of
எக்ஸ் வந்து நமக்கு என்ன 3 minus y by 4. ஸோ அப்போ 3 minus 4 times 3 minus y by 4 எப்படி இது? ஏன்னா f of xனா எனக்கு 3 minus 4x, x பிளேஸில் எனக்கு 3 minus y by 4 இருக்கு. அப்போ x பிளேஸில் 3 minus y by 4 போடணும். தென் 4 are getting cancel. ஸோ 3 minus y அப்படின்னு வரும். தென் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 minus into minus plus y. ஸோ plus 3 minus 3 cancel ஆகி you will get y alone. Therefore your f of x is nothing but y. அவ்வளோதான். ஸோ அப்போ f of x y வந்ததுனால hence f is என்னது? onto also. Therefore f is both 1-to-1 and onto. 1-to-1ஆகவும் இருக்கு onto-ஆகவும் இருக்குங்கிறதால f is bijective. அவ்வளோதான் முடிஞ்சு. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆஃப் கொஸ்டின் நம்பர் 7. ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பாருங்க. given second one f is a function from real number to real number defined by f of x equal to 1 plus x square. இதுதான் நம்மளுக்கு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்க விஷயம். இப்போ இது 1-to-1 கேள்வி. நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்னாலே மேக்ஸிமம் நமக்கு 1-to-1 வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ரைட். பவர் 2-4 இருந்துச்சுன்னா ஏன்னா சேம் நம்பரே வரும். -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 ஸ்கொயர் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ தட் இது வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்கும் 1-to-1 ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. பட் எனிவேஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம் 1-to-1 இருக்கா என்னங்கிறது. பட் இங்கே வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே வந்து என்ன இருக்குது 1+ன்னு இருக்குது. அப்போ மே ஆர் மே நாட் பி, வந்தாலும் வரலாம் வராமலும் போகலாம். பட் எனிவேஸ் செக் பண்ணிடலாம். ஃபார் எனி நம்பர் x1, x2 பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர். ரைட். இது ஆர் வந்து ரியல் நம்பர். லெட் f of x1 equal to f of x2 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். எடுத்தா என்னது? எக்ஸ்னா என்ன? f of x னா 1 plus x square. f of x1 னா 1 plus x1 square. f of x2 னா 1 plus x2 square. Then 1 கேன்சல் பண்ணுறேன். அந்த பக்கம் கொண்டு வந்தால் -1. ஸோ +1 -1 கேன்சல். ஸோ x1 square equal to x2 square. இப்போ நான் இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணால் இது என்ன வரும்? பவர் 1/2 வரும், which is square root of x2 square. So that x1 is equal to plus or minus x2 வந்துடும். அப்போ f of x1 f of x2 எடுத்து பட் x1 x2 ஈக்குவல் இல்லை, ஏன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸில் வருது. ஸோ அப்போ சைன் மாறுது. அப்போ இட் இஸ் என்னது? நாட் 1-to-1. பட் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ இது கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இங்கே நான் பவர் 1/2 தானே எடுக்கிறேன். 2 1/2 கேன்சல் பண்ணால் ஜஸ்ட் x2 தானே வரும். அப்போ ஈக்குவல் தானே சார் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா இட் இஸ் நாட். அதுக்கு தான் கீழே ஒரு எக்ஸாம்பிளும் நான் கொடுத்துருக்கேன். f of -2 எடுக்கிறீங்கன்னு வைங்க. வாட் இஸ் யுவர் ஃபங்க்ஷன்? f of xனா 1 plus x square. அப்போ f of -2 னா 1 plus -2 square. ஸோ தட் என்ன ஆகும்? 1 plus 4 ஆயிரும், which is nothing but 5. Similarly f of 2 னா என்ன ஆயிரும்? 1 plus 2 square. ஸோ 1 plus 2 square னா 1 plus 4, which is again 5. ரைட். அப்போ இதுவும் 5 தான், இதுவும் 5 தான். அப்போ f of -2வும் f of 2வும் சேம். பட் என்ன ஆகுது? -2வும் +2வும் ஈக்குவல் கிடையாது. therefore இமேஜஸ் சேமு, பட் என்னது? பாயிண்ட் சேம் இல்லை. therefore f is not 1-to-1. ஸோ 1-to-1 கிடையாது. சரி, on2 இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ on2வும் இருக்காது, ஏன்னா கோடமை இல்லை. ஏன்னா ஸ்கொயருன்றப்ப பாசிட்டிவ் ஆன்சர் தான் நமக்கு வரும். 1 plus x square ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ கோடமை இல்லை ரியல் நம்பருங்கிறப்ப அதில் நெகட்டிவில் நிறைய நம்பர் இருக்கும். ஒரு நம்பருக்கு இல்லைனாலும் இட் இஸ் நாட் ட்ரூ. ரைட். ஸோ therefore there is a number -2 belongs to R. இந்த R வந்து கோடமைன். இட் டஸ் நாட் ஹேவ் என்னது? யூனிக் ப்ரீ இமேஜ், எனி ப்ரீ இமேஜ். ரைட். எந்த நம்பருமே இருக்காது. x belongs to R டொமைனில் எந்த நம்பருக்குமே இருக்காது. such that f of x equal to -2 வரா மாதிரி எந்த நம்பருமே இருக்காது. பிகாஸ் சின்ஸ் 1 plus x square என்னவா இருக்கும்? ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்? ஏன்னா x square பாசிட்டிவ், 1ன்றது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணுறப்பையும் அகைன் யூ வில் கெட் அ பாசிட்டிவ். therefore it is not ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதனால நம்ம என்ன சொல்லிடலாம்? f is not 1-to-1. இது ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால -2 நெகட்டிவில் இருக்க எந்த நம்பருக்குமே மேப்பிங் நடக்காது. ஸோ தட் இட் இஸ் நாட் onto. hence f is neither 1-to-1 nor onto. ஸோ 1-to-1ம் இல்லை ontoவும் இல்லை உங்களோட கிவன் ஃபங்க்ஷன் f. அப்போனா இது வந்து என்னது? பைஜெக்டிவ் கிடையாது. ஏன்னா கொஸ்டினில் நம்ம கேட்டிருக்கிறது பைஜெக்டிவா அப்படின்னு. இட் இஸ் நாட் பைஜெக்டிவ். ஒரு கண்டிஷன் இல்லைனாலும் பைஜெக்டிவ் இல்லை. இங்கே ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் இட் இஸ் நாட் bijective. Right. So that's all for this question number 7 as well as this video. So இந்த வீடியோவில் நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் நம்ம இந்த எக்ஸசைஸை முடிக்க ட்ரை பண்ணுவோம். ரைட். இது 7th கொஸ்டின் வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஸோ அப் டு 12th கொஸ்டின் வரைக்கும் நமக்கு இந்த எக்ஸசைஸில் இருக்குது. ரைட். ஸோ ரிமைனிங் இருக்க ஒரு 5 questions நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரைட். ஸோ that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video.